புகையில்லா போகியும் பகையில்லா பொங்கலும் மனிதர்களுக்கு மட்டும் மரியாதை கொடுக்காமல் மனிதன் வளர்க்கின்ற மாடுகளுக்கு கூட மரியாதை கொடுக்கின்ற பொங்கல் திருநாள் மற்றும் மாட்டுப் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை உலக மக்கள் ரசிக்கின்ற ராஜ் தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அற்புதமான ரசிகர்கள், நல்ல ஒரு மேடை, நல்ல ஒரு தலைப்பு, நல்ல ஒரு நடுவர். இந்த பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த தேதியை கொடுத்தோன்னே நான் கேட்டேன், ஏங்கய்யா இதை தஞ்சாவூரில் வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். இந்த உழவர் திருநாளுங்கிறது விவசாயிகளுக்காக, உழவு செய்கிறவங்களுக்காக கொண்டாடுற ஒரு தினம். உலகத்துக்கே சோறு போடுறது தஞ்சை பகுதிங்கிறனால தான் இந்த திருவிழாவை தஞ்சாவூரில் வச்சிருக்கேன்னு சொன்னார். 3 பேர் வந்து பேசினாங்க. அது மதன் ரொம்ப அற்புதமாக பேசினார். அவர் பாடின பாட்டெல்லாம் நமக்கு அப்படியே போதை ஏறிச்சு. காரணம் என்ன தெரியுமா? பாண்டிச்சேரியிலேருந்து வந்து பாடியிருக்கிறார். அதனால தான் பூரா போதை வந்துருக்கு. அது ஒரு பாட்டு பாடினார், கவனிச்சிங்களா? டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடபோட யாரும் இல்லை, விளையாட, இதுக்கெல்லாம் அடிச்சிங்கன்னா வாத்தியம் கெட்டு போயிடும். இந்த பாட்டு 2 லைன்ல பாடிவிட்டு அதுக்கு ஒரு விளக்கத்தை சொன்னார். பார்த்தீங்களா? ஏன் நாங்கள் அதை பாடணும்? டாடி மம்மி வீட்டில் வீட்டுக்குள்ளார விளையாடலாம், ஏன் ரோட்டில் விளையாண்டா யாராவது பிடிச்சிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? அப்போ குழந்தைகள் ரோட்டில் நிம்மதியாக விளையாட முடியாத காலம் இந்த காலங்கிறத அவரே ஒத்துக்கிட்டார் சார். அதில் அடுத்த லைன் ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, அதெல்லாம் மறைச்சிட்டார். அதே பாட்டில் அடுத்த லைன் வருது. இதுக்கு என்ன விளக்கத்தை நீங்கள் 3 பேர் கொடுக்க போறீங்க? அதில் ஒரு லைன் வருது, அது பிள்ளை பாடுது, தங்க வியாபாரி என் தங்கம் பார்த்தானே, என் அங்கமெல்லாம் தங்கம் என்று தொழிலை விட்டானே, வைர வியாபாரி என் பல்லை பார்த்தானே, தன் வைரமெல்லாம் போலி என்று தூக்கி போட்டானே. தங்க வியாபாரி அங்கத்தை பார்த்தான், அவன் தங்கெல்லாம் போலின்னு தூக்கி போட்டு தொழிலை விட்டான. உங்க பாட்டெல்லாம் கேட்டா தொழிலை விடணுங்கிறத நீங்களே பாட்டில் சொல்லியிருக்கீங்களா ஐயா? இந்த காலம் நல்ல காலம்னு சொல்ல முடியுமா சார்? நான் கேட்கிறேன். அதுல உனக்கு இத்தனை பாட்டு இருக்கும்போது நீ என்ன போய் பாட்ட பாருங்க. நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு பெரிய மேடையில ஒரு நகைச்சுவை மன்னர் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, உங்களை வாழ்த்தணுங்கிற என்ன அவங்களுக்கு இருந்துச்சா சார்? ஒன்னு தெரிஞ்சுக்கங்க நடுவர்ல, நாங்க பேசுற தலைப்பு தான் கடந்த காலம். ஆனா 3 பேரும் நிகழ்காலத்தில் உள்ள ஆளுங்க. எப்படி பளிச்சுன்னு வந்திருக்கோம் பாத்தீங்களா? எல்லாம் பவர்ஃபுல்லான ஆளுங்க. உங்களை பாராட்டுங்கிற என்ன அவங்களுக்கு இருந்ததா? நான் உங்களுக்காகவே பஞ்ச் டயலாக் சொல்றேன். தஞ்சாவூர் மண்ணில் கைத்தட்டல் எப்படி வரும் பாக்குறீங்களா? காமெடியில் செஞ்ச பஜ்ஜி நீங்க தான். காமெடியில் செஞ்ச பஜ்ஜி இந்த பட்டிமன்றத்தோட ஜட்ஜி. பொங்கல்ல போட்ட முந்திரியே உங்க ராஜசபையில நாங்க 3 பேர் தான் மந்திரியே அப்படின்னு சொல்லி நான் நிறைய செய்வோம்ல. நாங்க நடுவர்களே, பாட்டு எப்படி தெரியுமா இருக்கணும்? வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி. மக்கள் மனசுல நின்னது யாருங்கிறதுக்கு இந்த நிகழ்காலம் பதில் சொல்லல. ஏன் தெரியுமா? கரும்பு போல இனிக்கிறது தான் கடந்த காலம், நிஜமில்லாத நிதர்சனம் இல்லாத காலம் தான் இந்த நிகழ்காலங்கிறதுனால தான் வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனசுல நின்னது யாருங்கிறதுக்கு அன்னைக்கு பாட்டு கொடுத்தான். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதினில் நிற்பவர் யார்? என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் வாழ்வு நூறிலும் வாழ்வு, தாயகம் காப்பது கடமையடா, தஞ்சையை காப்பது கடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. டடரன் டன் டன் டடரன் டன் டன் டடரன் டன் டன் டடரன் டன் டன் டடரன் டன் டன். பாட்டு முடிஞ்சிரும். ஆனா இன்னும் மனசுல நம்மளுக்கு அந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்குதையா. இந்த காலத்துக்கு ஏடையா அந்த காலம் வருமா சார்? நான் கேட்கிறேன் சார். அந்த தொடரனுக்கு அவங்க வந்திருக்காங்க, அதையும் நீங்க தொடரணும்னா அவங்களுக்கு படபடண்டு அந்த பூரா தூக்கி உள்ள வச்சுட்டார். இந்த காலத்தை பத்தி பேசணும்னே உணர்ச்சி தானா பொங்கி வருது சார். அதுலயும் இந்த அம்மா அஞ்சலி வந்துச்சுல்ல, அந்த அம்மா அஞ்சலி மாதிரியா இருக்கு, 15 எலி மாதிரி. அந்த அம்மா வந்து ஒரு பாட்டு பாடிச்சு பாத்தீங்களா? தலைவன் தலைவில இருந்து ஒரு பாட்டு பாடுச்சு. என்னது? வாடி ஏன் பொட்டலம் முட்டாயே. நான் கேட்கிறேன், அவன் தான் பொட்டலம் போட்டான்ல, பொட்டலத்துக்குள்ள இருக்கிறது முட்டாயா முறுக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் கேட்கிறேன். போட்டது அந்த அம்மா தானே. வாடி என் பொட்டலம் முட்டாய், முட்டாயின்னு போட்டு தின்னு 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 தான் எல்லாம் 500 550 இருக்கு சார் சுகரு.
ஆனா தலைவன் தலைவிக்கு எங்காலும் ஒரு பாட்டு கொடுத்தாரு. நீங்க சொன்னீங்கல்ல இடையில பேசுறப்ப கண்ணதாசனை பத்தி சொன்னீங்க. கண்ணதாசன் சாதாரண கவிஞன் கிடையாது சார். காலதேவன் கண்டெடுத்த காவிய புதல்வன். வாழ்க்கையில கவிதை எழுதின கவிஞர்கள் உண்டு, வாழ்க்கையில கவிதை எழுதின கவிஞர்கள் உண்டு, தான் வாழ்க்கையே கவிதையா எழுதின ஒரே கவிஞன் உண்டு, அது என் கவியரசர் கண்ணதாசன் தான் சார் உண்டு. என்ன மாதிரி பாட்டு கொடுத்தாரு தெரியுமா? ஒரு சின்ன கற்பனை, இருவல்லவர்கள் ஒரு திரைப்படம். அதுல எல்லா கதையிலையும் அன்னைக்கு சங்க இலக்கியத்திலாம் தலைவி தான் தலைவனுக்காக காத்திருப்பா. வேலைக்கு போயிடுவார் தலைவன், எப்போ வருவார்னு காத்திருப்பா. பசலை நோயால வயசப்படுவாங்க. இது தமிழ் இலக்கியம் சொல்றது. நான் ஒன்றே ஒன்று பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் அன்பிற்கினியவர்களே. நகைச்சுவைக்காக சொன்னாலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை உண்டு. என்ன தெரியுங்களா? தமிழ் இலக்கியம் மிகப்பெரிய இலக்கியங்கள். இதை படித்தவங்க ஈஸியாக படிச்சிடலாம். படிக்காத பாமரனும் இந்த தமிழ் இலக்கியத்தோட அருமையை தெரியணும்னு சொன்னா அந்த தமிழ் இலக்கியங்கள்லாம் சாரா புழிஞ்சி திரையிசை பாடல் வழியில எளிமையா விவசாயிகள் கூட புரிஞ்சுக்கிற அளவு கொடுத்த ஒரு கவிஞன் இருக்கான்னு சொன்னா அது கவியரசர் கண்ணதாசங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை சார். அவர் இருவல்லவர்கள்ல ஒரு காட்சி வச்சிருப்பார். இப்போ ஒரு கற்பனைக்கு வச்சுக்கிறோமே, நான் தான் தலைவன், நீங்க தான் தலைவி, நான் காதலன், நீங்க காதலி. ஒரு கற்பனைக்கு. இப்ப காதலி நீங்க வர்றதுக்காக காதலன் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க வருவீங்க. ஆனா நீங்க வர்றப்போ உங்க கோலம் எப்படி தெரியுமா இருக்கு? உங்க உதட்டுல ரத்தம் வருது, உங்க தலைமுடியெல்லாம் களைஞ்சிருக்கு, கையில போட்டிருந்த வலையெல்லாம் உடஞ்சிருக்கு. இப்ப காதலி வந்துட்டா, ஆனா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க தலைமுடியெல்லாம் களைஞ்சிருக்கு, உதட்டுல ரத்தம் வருது, கையில வலையெல்லாம் உடஞ்சிருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா பிரச்சனை வந்துருமா? கேட்காமலும் இருக்க முடியாது. கேட்டா சந்தேகப்படுறேன்னு பிரச்சனை வரும். இலைமறை காயா தலைவன் தலைவியை பார்த்துட்டு உன்னை பார்க்க கொஞ்சம் அலங்கோலமா இருக்கே, எதுவும் பிரச்சனை நடந்துச்சான்னு நேரடியா கேட்காம கற்பனை வரியில கவியரசர் வரிகளை சொன்னார். இருவர்லவர்கள்ல ரொம்ப அழகா சொன்னார். இந்த பாட்டு ஒரு பாட்டுக்கு உங்க காலம் ஈடு இணை ஆகுமா? அதனாலதான் நாங்க அந்த காலத்து வசந்த காலம் சொன்னோம். எப்படிமா கொடுத்தாரு? நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டா, உன் வலை கொஞ்சம் கை மேலே பரிசென்ன தந்தா. நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டா, உன் வலை கொஞ்சம் கை மேலே பரிசென்ன தந்தா. உன்மல கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மேலே சுவை என்ன தந்தார். உன்மலர் கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மேலே சுவை என்ன தந்தார். சந்தேகத்தை கேட்டார் சார். இந்த மாதிரி கேட்டா எந்த காதலிக்காக கோவம் வருமா? கேட்டா புரிஞ்சுக்கிட்டா காதலி இப்ப பதில் சொல்லணும். அவளுக்கு ஆசை இந்த மாதிரி ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லணும். நேரடியாக சொன்னா அவன் ஏதாவது தப்பா நினச்சிக்குவான். அவள் பதில் சொல்றா, ஏய் நான் யாரு? உன்னோட காதலி. என் மானத்துக்கு ஒரு பிரச்சனைனா நான் உசுரோட இங்கே வந்திருப்பேனா? உசுரை விட மானம் பெருசுன்னு வாழ்றவன் தான் தமிழன். நான் உன்னுடைய காதலி, என் மானத்துக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. உன்னுடைய காதலி தானே, அதனால நான் மலர் போல இருக்கணும். ஒரு வண்டு என்னை மலர்னு நினச்சி தேன் எடுக்கலான்னு வந்து மோதிருச்சு. அப்போ தான் அந்த உதட்டில் பட்ட காயம். அது வண்டு வந்துருச்சேன்னு அப்படி பதசத்தில் அப்படி கையை நீட்டம் பாரு, அப்போ கையோட கையை மோதி வளையல் கீழே உடஞ்சிருச்சு. இந்த பதசத்தில் என் தலைமுடி முன்னாடி வந்து உளுந்துது. இந்த தலைமுடியே கருமேகம் சூழ்ந்துருச்சோன்னு பயந்து வந்து இந்த உண்மையை சொல்றதுக்கு உங்ககிட்ட வந்தேன்னு அவ்வளகா பாட்டில் பதில் சொன்னா. பொன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத என் வளை கொஞ்சம் கையாள மெதுவாக மூட. பொன் வண்டொன்று மலரென்று மெதுவாக மோத என் வளை கொஞ்சம் கையாள மெதுவாக மூட. என் கருங்கூந்தல் களைந்தோடி கருமேகமாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உன்னை கூற. என் கருங்கூந்தல் களைந்தோடி கருமேகமாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உன்னை கூற. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகாராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். பாட்டு காலம்னா வசந்த காலம் இப்படி இருக்கணும்யா. அந்த காலம் என்ன வசந்த காலம் பெருமை பேசுறீங்களே? அவர் வந்து நின்று சொன்னார், அவரே சொன்னார் இந்த காலம் சரியில்லை, பொண்டாட்டி பிரச்சனை பண்றா, குடும்பத்துல நிம்மதி இல்லைன்னு. இந்த மதன் பேச்சை கேட்டு என் வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஊர்ல. அவர் சொன்னார்ல, போய் 3 நிமிஷம் லேட்டா வந்தாராம். ஒய்ஃப் ஏன் லேட்டுன்னுச்சான்,
3 நிமிஷம் நான் லேட்டாக வந்ததுக்கே இப்படி கோபப்படுறியே, 30 வருஷமா ஏன் நீ லேட்டாக வந்தேன்னு கேட்டேன். அன்பு வந்துருச்சுன்னு சொன்னார்ல, இவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் ஏன் வீட்டில் போய் கதவு தட்டினேன். என் வீட்டுக்காரமாக கதவு திறந்தது. ஏன் 3 நிமிஷமா லேட்டு? நான் சும்மா இருக்கப்படாது, இவன் சொன்னதை வச்சுக்கிட்டு 3 நிமிஷத்துக்கு லேட்டுனே இவ்வளோ கோபப்படுறியே, நீ 30 வருஷமா லேட்டாக வந்தியே அப்படின்னேன். ஓங்கி விட்டா ஒரு அறை. ஏன்னா எனக்கு 28 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு சார். 28 வருஷம்னு சொல்லாமல் ஏன் 30ங்கிறா? இப்போ 30ல் யாரும் இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு என்கிட்ட சண்டைக்கு வர்றா சார். இவங்க காலத்தை கேட்டோம்னா நடுத்தரில் தான் சார் வந்து நிற்கணும். நல்ல பாட்டு ஏதாவது உருப்படியாக கொடுக்குறீங்களா நான் கேட்குறேன். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அந்த காலத்தில் நாங்கள்லாம் கடந்த காலத்தில் ஃபோனை நாங்கள் வச்சுருந்தோம் சார். இன்னைக்கு ஃபோனு தான் நம்மளை வச்சிருக்கு. அவ்வளோ பிரச்சனை இந்த ஃபோனில் தானே வருது. இந்த காலம் நல்ல காலம்னு சொல்ல முடியுமா சார்? நான் கேட்குறேன். கரும்பு போல இனிக்கிறது எங்கள் கடந்த காலம், நிழல் போல இருக்கிறது தான் இந்த நிகழ்காலம். நிம்மதியே கிடையாது சார். பாட்டு ஒன்றாவது விளங்குதான். நான் கேட்குறேன், நடுவர் இல்லை, நீங்கள் இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் தானே. அவங்களோட பாயிண்டையும் கேட்குறீங்க, எங்களோட பாயிண்டையும் கேட்குறீங்க. தீர்ப்பு நீங்கள் தான் சொல்ல போறீங்க. 2.5 மணி நேரம் கழிச்சு அவங்க ஒரு சந்தேகத்தை பாருங்க. பார்த்தீங்களா? நீங்கள் நடுவர் அப்படின்ட்டு இல்லை, இப்படி சந்தேகம் வருந்தா நான் நடுவில் வந்து உட்காந்தேன். அவங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக அப்படி கேட்டேன். இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன், நிகழ்கால பாட்டு. அதில் எந்த இடத்துல தமிழ் இருக்குங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லணும். இப்போ ஒரு பாட்டு கொடுத்துருக்கான் சார், சிங்கங்கிற ஒரு திரைப்படத்தில் தூய தமிழ் பாட்டு. சிங்கங்கிற தமிழ் படம் தானே சார்? அதில் தூய தமிழ் பாட்டு ஒன்று கொடுத்துருக்கான். இதுக்கான விளக்கத்தை நடுவரோ இல்லை ஆடியன்ஸோ கூட சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. எவர்படி லெசன சம்ப பம்ப ரும்ப தும்பா, எவர்படி மெம்ப ஜம்ப பெம்ப கல்லிங்க பாத்தி, everybody move it, move it, move it, move it, move it now, everybody running, coming, it's time to party, everybody listen to samba bamba rumba tumba tumba, everybody grieving, shaking, moving, becoming naughty, everybody goring, 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 go, everybody time to move on a life just to party. கொல்லையில கட்டி இந்த மாடு அவுத்துக்கிட்டு ஓடுதியா? நீங்களும் உங்க நிகழ்காலம் உண்டு இல்லை சார். இவங்க பாருங்க, அந்த மீனிங் இல்லாதது தான் பயங்கரமா வாசிக்கிறாங்க. எல்லாம் அந்த நிகழ்காலம் படுத்தி வச்சிருக்க வேதம். ஏன்னா அதுக்கு அடுத்து இந்த அவரோட குந்தாங்கூர அடிக்கிறாரு, கரெக்டா வருது. அந்த பாட்டே அப்படித்தானே இருக்கு. நீங்க பொன் வண்டொன்று மலரோடு நீங்க அவரு எதுக்கு மலர் இங்க கொண்டு வராங்க, தேவையில்லாம எத்தனை மணிக்கு அப்படின்னு. இன்னொரு பாட்டு கொடுத்துருக்காங்க தெரியுமா? கோன்னு ஒரு திரைப்படம். கோன்னா தமிழ்ல அரசன் அர்த்தம். நான் கூட நினைச்சேன், ஆஹா நிகழ்காலம் நல்ல காலமா இருக்கே, கோன்னு அரசன் பேர்ல ஒரு படம் வச்சிருக்காங்களேன்னு போய் பார்க்குறேன். அதுல ஓப்பனிங்ல ஒரு சாங் கொடுத்துருந்தான் சார். டிக்கெட்டை கிழிச்சு போட்டு வெளியில ஓடியான்ட்டாங்க. இப்போ இந்த காலத்து பாட்டு ஒன்று கொடுத்துருக்கான். எப்படி தெரியுமா கொடுத்துருக்கான்? Bonjour, boys and girls. You people look so good tonight. Yeah, let's party as we take it on higher. Rhythm set the songs on fire. Yeah, சருகுகளின் வணக்கம் வந்தன நட்சத்திரம், விண்ணிலும் மடியிலும் நட்சத்திரங்களோடு ஒன்றாக சேர்ந்து இணைந்து பிணைந்து நனைந்து பின்னி பிடித்து பேர்த்தெடுக்கலாம். Yeah, all you people, all you Tamilers there, look back, look from you people. We were faced with divine. Give men one me turn. ஏதாவது விளங்குதா? அங்க உங்க டேபிள் கிட்ட பாருங்க, உங்க கிட்னி கீழே எடுக்குவார். ஐயோ, முறை தள்ளிடும் சார். ஏன் கிட்னி கிடக்குறதானோ உங்க மண்ணீரல் மண்ணில் கிடக்கு, அதையும் சேர்த்து பாருங்க. இவங்க பாட்டை பாடினோம்னாலே அப்படிதான் சார். அதான் காரைக்குடி பட்டிமன்றத்திலே கரைஞ்சி வச்சுப்பா மண்ணீரல். அதே சங்கர் கணேஷ் கூட அந்த என்னடி முனியம்மான்ல ஒரு பாட்டு, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த ரெடியால குலா ரெடியான்னு சொல்லுவான், அந்த மைக் செட்டில் அந்த பாட்டு போடுவாங்க. என்னடி முனியம்மா உன் கண்ணில மை, அதை ரீமிக்ஸ்ல போறோம்னு, என்னடி முனியம்மா உன் கண்ணுல மையோ யோ ஓ யோ ஓயா ஊ வா விடா. அப்படி எங்க ஊர்ல 3 கிலோ சீரியஸா இருந்துங்க, டப்புன்னு கை இழுத்துருச்சு. அதில் வேற பெருமை பேசுறார். நாங்க இன்ஸ்டாவில் அதை போடுறோம் இதை போடுறோம் சம்பாதிக்கிறோம். எதை வேணாலும் மக்களுக்கு கொடுக்கலாங்கிறது நிகழ்காலம். இதை தான் கொடுக்கணும்னு புரிஞ்சு கொடுத்தது தான் சார் எங்களுடைய கடந்த காலம். அதனால தான் அதை வசந்த காலம் சொல்கிறேன். இப்போ இங்கே கூட பாருங்க, ஆல்வின் ஸ்கூல் பசங்களும் பெஸ்ட் ஸ்கூல் பசங்களும் அப்படி சும்மா சிங்க மாதிரி உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பொட்டலை முட்டாய் பாட்டு கொடுக்கக்கூடாது. என்ன தெரியுமா கொடுக்கணும்? தமிழ் ரொம்ப அழகான மொழி சார். தமிழில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று தப்புன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று தவறுன்னு ஒன்று இருக்குது. இந்த பெரியவங்களாம் உட்காந்துருக்காங்க. சில விஷயம் குழந்தைகிட்ட என்ன சொல்லுவோம், ஏய் நீ பண்ணுறது ரொம்ப தப்புடா அப்படின்னு சொல்லுவோம். சில விஷயம் நீங்கள் தவறு பண்ணுறீங்கன்னு சொல்லுவோம். இந்த தப்பும் தவறும் ஒன்றுன்னு இந்த சின்ன பிள்ளைகள் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இது ரெண்டுக்குமான வித்தியாசத்தை இந்த நிகழ்காலம் கொடுக்கல. கடந்த காலத்தில் நாங்கள் பொக்கிஷமாக கொடுத்தோம். எப்படிமா கொடுத்தோம்? தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்த
பேசிக்கிட்டு அலையிறீங்க. அதுல அஞ்சலி வந்து உங்களுக்கு வாழ்த்தி ஒரு பாட்டு சொன்னிச்சே, என்ன பாட்டு? நீங்க பொட்டு வச்ச தங்க கோடம். இருங்க நல்லா நீங்க போக்கஸ்ல காருங்க. நடுவர் பொட்டா வச்சிருக்கிறாரு. நடுவர்கிட்ட பொட்டே இல்ல, பொட்டு வச்ச தங்க கோடம்னு பொய்யா பாடுறீங்களே. யாரோ பொட்டு வச்ச நடுவர்கிட்ட பாட வேண்டிய பாட்டை வந்து விட்டு வச்சிருக்க நடுவர்கிட்ட பாடினா அது பாட்டு எடுபடுமா? நான் கேட்கிறேன். இல்ல பொட்டு வச்சேன், அது பொட்டு எங்கே விழுந்து பாத்தீங்களா? ஜாலியான பாட்டு எங்கள்கிட்ட இல்லையா? வசந்த காலத்துல கடந்த காலத்தை போல ஒரு வசந்த காலம் கிடையாது. ஜாலியான பாட்டு நாங்கள் கொடுத்தோம். எப்படி தெரியுமா? பாருங்க, இந்த மாதிரி இந்த லீடு இருக்குல்ல, இந்த மைக்கு, இதையே குதிரை வாழா பிடிச்சி எங்கால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடுற மாதிரி கொடுத்தான் பாட்டு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு அடிச்சுக்க ஒரு ஜாலி பாட்டு கிடையாது. எப்படி தெரியுமா கொடுத்தோம் பாட்டு? குதிரை துள்ளி குதிச்சா ஒரு சாட்டையில் அடக்கிறவே, இளங்குமரி என்ன கவனி ஒரு பார்வையில் மடக்கிறவே. குதிரை துள்ளி குதிச்சா ஒரு சாட்டையில் அடக்கிறவே, இளங்குமரி என்ன கவனி உன்ன பார்வையில் மடக்கிறவே. காத்தாட்டம் ரேக்லாவில் பறந்தோடும் வீரே, என பார்த்தாலும் தெரியாது படுவேளக்காரே. அடி ராசாத்தி முழிக்கிற ஏமாத்தி, அட பின்புத்தி பின்புத்தி உன் புத்தி. பொண்ணா பொருந்தா அம்பள கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். அவ 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். மாங்கா திருடி திங்கிற பொண்ணு மாசம் எத்தனையோ, கொஞ்சம் மண்ணும் தாரே தின்னடி அம்மா மசக்க தீரலையோ. காலம்புற பாடிக்கிட்டு இருக்கலாம் ஐயா பாட்டு. இந்த பாட்டு என்னைக்காவது விளங்குதா? நான் கேட்கிறேன். நிம்மதி இல்லாத காலமா இருக்க. அதுலயும் இன்னொரு விஷயம் சொன்னார், சத்தியமா சொல்றேன், கல்ல குடிச்சிட்டு கம்முன்னு கடந்தது கடந்த காலம். இன்னைக்கு பூரா டிசைனா ஒரு பண்டிகை வந்தா, இந்த பொங்கலுக்கு மட்டும் பாருங்க எத்தனை கோடிக்கு வித்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த கொஞ்ச நாள் 2 நாள் ரிசல்ட் வரும். அவ்வளவையும் குடிச்சுட்டு பிரச்சனையை தானே வந்து கொடுக்குறீங்க. நான் கேட்கிறேன், அன்னைக்கு எங்க வீட்டுக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு போன நடுவரில் நான் போனதே 11:30 மணி. அசந்து தூங்குற ஒரு 1:30 மணிக்கு ஒரே சத்தம், பக்கத்து வீட்டில் ஒரே சண்டை. என்னடி இவ்வளோ பக்கத்தில் சண்டையாக இருக்கே, என்னென்னு போய் பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஒய்ஃபும் கிளம்பி போனோம். புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிறாங்க. பட்டிமன்றமே நடக்குது. இந்த அம்மா சொல்லுது, நீ குடிச்சிருக்க. அவன் சொல்கிறான், நான் குடிக்கவே இல்லை. இல்லை நீ குடிச்சிருக்க, நான் குடிக்கலை. நான் போய் நடுவர் மாதிரி பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு, இருமா உங்களுக்கு பிரச்சனை நான் சால்வ் பண்ணுறேன். நீ குடிக்கலைன்னு சொல்கிறீல்ல, நீ குடிக்கலைங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லு. அதுக்கப்புறம் இந்த ஆள் குடிச்சிருக்காங்கிறதுக்கு நீ ஒரு பாயிண்ட் சொல்லு, தீர்ப்பை சொல்லிடலான்னு. அந்த ஆள் சொன்னார், சார் நான் குடிச்சிட்டு வந்தா பொண்டாட்டிகிட்ட சண்டை போடுவேன். இன்னைக்கு குடிக்கலை, அதனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் நானே சமயக்கட்டில் போய் சாப்பாடை எடுத்து போட்டு சாப்பிட்டேன் அப்படின்னா. அந்த அம்மாட்ட கேட்டேன், நீ இப்போ ஒரு பாயிண்ட் சொல்லுமான்னு. அதுக்கு அந்த அம்மா சொன்னிச்சு, சார் இந்த ஆள் குடிச்சிட்டு வந்தா என்கிட்ட சண்டை போடுவார். ரொம்ப குடிச்சதுனால சண்டை போடாமல் இந்த ஆளா கிச்சனில் போய் சாப்பாடை எடுத்து போட்டு தயிர்னு தோசை மாவை எடுத்து போட்டு தின்னுட்டு கிடக்காங்க சார். இந்த ஆள் குடிச்சிருக்காங்க. இந்த குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை வருது. உங்கள் காலகட்டத்தில் சந்தோஷம் நிம்மதி இல்லாத காலகட்டமாக இருக்கே. ஆனால் எங்கள் காலகட்டம் மகிழ்ச்சி மனநிறைவு நிறைந்த காலம். அதனால் இந்த பாடலை சொல்லி நிறைவு செய்கிறேன். இதுதான் வசந்த காலம். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லணும்? அறம் செய்ய விரும்பு என்றால் அவ்வை தர்மம் செய்யுங்கள். அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள். யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள். யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள். நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே. தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள். பள்ளி சாலையை தந்த ஏழை தலைவன் தினமும் எண்ணுங்கள். பள்ளி சாலையை தந்த ஏழை தலைவன் யார் தெரியுமா? எல்லா தலைவர்களும் பள்ளிக்கூடத்தினுடைய புத்தக பையை மட்டும்தான் பார்த்தார்கள். பள்ளிக்கூடத்தினுடைய புத்தக பையை மட்டுமே பார்த்த பல தலைவர்களுக்கு மத்தியிலே பள்ளிக்கூடத்தினுடைய இறை பையை பார் என்று சொன்ன கிங்மேக்கர் கர்ம வீரர் காமராஜரை நினைச்சு பாருன்னு கொடுத்த பாடல் நிறைந்த அந்த காலம்தான் வசந்த காலம்.
அதுதான் வசந்த காலம். இந்த காலம் நொந்த காலம் என்கிற காரணத்தினால தீர்ப்பை நீங்கள் எங்களுக்கே தர வேண்டுமாய் கேட்டு மீண்டும் ராஜ் தொலைக்காட்சியின் வாயிலாக உலக மக்கள் அத்தனை பேருக்கும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.